சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது சென்னை ஏர்போர்ட்டில். நம்ம சென்னை டு டெல்லியில் ஒரு வெட்டிங்காக போகிறோம். சென்னை ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்குன்றதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஏர்போர்ட்டில் நான் ஏற்கனவே லாஸ்ட் விலாகில் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அது ஒன்று ரேட்டு பாருங்கள், எக்கச்சக்கமான 300-200ன்றது வந்து ஒரு சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஈவன் நம்ம வெளியூருக்கு போனால் கூட அவ்வளோ இருக்காது, அவ்வளோ ரேட் இருந்துச்சு எல்லா பொருளுமே. ஒரு சின்ன பிஸ்கெட்டே 200 ருபீஸ்க்கு பார்த்தோம். இதில் வந்து நிறையா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து இங்கே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா வந்து வீட்டிலேருந்து ஃபுட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள், ரேட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டீயே 200 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு டீ 20 ரூபா. நல்ல ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டாலே ஒரு 50 ருபீஸில் ஆகும். இங்கே வந்து 200 ருபீஸ். சரி, அப்படியே நம்ம டூ ஹவர்ஸ் முன்னாடியே போயாச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே. அதனால் நம்ம சரி சும்மா இங்கே என்னென்ன ஃபுட் ஐட்டம்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமிக்கலாம். என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது, ஃபுட் ஸ்டால்ஸுன்றது அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ என்னால் வந்து எல்லாமே கவர் பண்ண முடியாதுன்றதுனால ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். மூலி பராத்தா, மூலி சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நாங்கள் 4 பேர் போனோம். 4 பேருக்குமே அந்த பேக் பண்ணியாச்சு. அடுத்தது டெல்லி போயாச்சு. டெல்லிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிரான்சிட் பஸ் எடுத்து போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து டெல்லியில் வந்து ரோடெல்லாம் காமிக்கிறேன். நாங்கள் போனது ஒரு 8:39 இருக்கும். அப்போ வந்து டிராஃபிக் இல்லாமல் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. சூப்பர். லஞ்சு தான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், பருப்பு, வடை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளாஸாக இருந்தது லஞ்சு. நம்ம சவுத் இந்தியன் லஞ்ச் முடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு. ஸோ எங்கள் சிஸ்டர் இன்லா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே மெஹந்தி போட்டுக்கிறதுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே 2 கையிலையும் நல்லா மெஹந்தி போட்டுக்கிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே மெஹந்தி பர்சன் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டைம் டிலே பண்ணாலும் ரொம்ப நீட்டாக போட்டாங்க, பர்ஃபெக்டாக போட்டாங்க மெஹந்தி, ப்ரொஃபஷ்னலிஸ்ட் மாதிரி. ஆனால் மெஹந்தி குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இவங்களது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலி நம்ம வீட்டிலே கோன் ப்ரிப்பேர் பண்ணுற போது அது வந்து என்னதான் இருந்தாலும் அது வந்து கலரு பிரைட்னஸ் எல்லாமே நல்லா வருது. இவங்கக்கிட்ட வந்து கலர் பிரைட்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக போட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இவ்வளோ நீட்டாக டிசைன்ஸ் போட முடியாது இவங்கள மாதிரி. ஸோ பக்காவாக பொறுமையாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு போட்டார் எனக்கு போட்டவர். இது உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட இதில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் யார் போட்டாங்க என்ன ஏது அப்படிங்கிறது. நல்லா பொறுமையாக டிசைன்ஸ் எல்லாமே போட்டாங்க. மெஹந்தி எல்லாம் போயிட்டு நல்லா காஞ்சிட்ட பிறகு 1 ஹவர் கழித்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock சாட் ரெடி பண்ணியிருந்தாங்க. நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்மு. ஸோ நம்ம சவுத் இந்தியன்காரங்களுக்காக அந்த நார்த் இந்தியன் ஐட்டம், அது கச்சோரி, அதுக்கப்புறமா இந்த ஆலு டிக்கி, அதுக்கப்புறம் என்னென்னமோ சமோசா மாதிரி அது என்னமோ தயிரில் போட்டு என்னமோ தஹி சாட் என்னமோ சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த சைடு பானிபூரி. நம்ம ஊரில் எப்போவுமே பச்சை கலர் அந்த க்ரீன் வாட்டர் குடிச்சு தான் இருக்கும். இவங்க ரெட் வாட்டர் வச்சுருந்தாங்க, அந்த கட்டா மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ரெட் வந்து ரொம்ப ஸ்வீட் லவர்ஸ்க்கு ரெட்டு, எனக்கு வந்து க்ரீன் தான் ஓகே. ஏன்னா வந்து நான் காரம் கொஞ்சம் அதிகமாக விரும்புவேன். காரமும் புளிப்பும் விரும்புகிறவங்களுக்கு க்ரீன் ஓகே. ரெட்டு வந்து அந்த ஸ்வீட்டு அதிகம்ட்டு. இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம. புலாவு, அடுத்தது ராஜ்மா, அடுத்தது இந்த பக்கம் மலாய் கோஃப்தா, பன்னீர், மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி, அடுத்தது வந்து இந்த வெண்டைக்காயில் வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது ரொட்டி காலி ஆயிடுச்சு, வரத்துக்காக வெயிட்டிங். கேரட் அல்வா நம்மளோட ஃபேவரேட். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரட் அல்வா. ஆனால் கேரட் அல்வா இல்லைங்க, அது மூங் தால் அல்வான்ட்டாங்க. ரொம்ப எடுத்து போயிடுச்சு. அடுத்தது ரஸ்மலாய் சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூனிக் சப்ஜியாம். 5 காயும் எண்ணெயில் பொரித்து மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. 5-6 காய். நம்ம எந்த காய் வேணுமோ இமீடியட்டாக நம்மளுக்கு சப்ஜி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது பாவக்காய் ட்ரை பண்ணேன். கத்திரிக்காய், கேப்சிகம்,
அடுத்தது வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பாவக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எல்லா காயும் சாப்பிட்றது தானே, குட்டி பாவக்காய் வந்து கொஞ்சமாக எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. ஒரு தவாவில் எந்த காய் வேணுமோ அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு, லைட்டாக கொதிக்க விட்டு நம்மளுக்கு தட்டில் போட்டு தராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலட்லேருந்து எங்களோட நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலட்லேருந்து எங்களோட லஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் டெல்லியை விட்டு கிளம்புறோம். எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Singapore. Bye.